வழிபாடு பண்ணுறான், கற்பூரம் காமிக்கிறான். உயிர் இல்லாதவருக்கு பக்தி இருக்குது, உயிர் உள்ளவர்களுக்கு வெறுப்பு எது இருக்குது. ஏன்னா மாடினாங்க மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. மனிதனாக வாழ கற்றுக்கொள்ள மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நாயை போலையும் குரங்கு போலையும் தரையை போல வாழ்ந்துட்டு இருக்கான் மனிதன். மனித பண்பாடு பெற்று, மனித நேயம் பெற்று, மனித ஒற்றுமை பெற்று வண்டி விட்டு கொள்ளையடிக்கிறானுங்க. எப்படி வாழணும்னு கற்றுக்கிட்டானு இப்போ இப்படி இருக்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படியெல்லாம் கட்டுப்பாடு இல்லை. கட்டுப்பாடு இந்த கவசம் பண்ணால் தட்டுப்பாடு தாய் எடுக்காது. எனக்கு இதுதான் நான் சாப்பிடணும். ஐயாவுடைய பேச்சை கேட்டிங்களா? ஐயா அருமையாக பேசுவாங்க. இந்த உலகம் எந்த நிலையில் இருக்கிறத அப்படியே மனசால் காட்டுவாங்க. இந்த உலகம் எந்த நிலையில் போயிட்டுருக்குங்கிறத அப்படியே மனசால் காட்டுவாங்க. உலகம் இன்றைக்கி எப்படி போயிட்டுருக்கு, அந்த காலத்தில் மனிதன் எப்படி இருந்தால் இப்படி மனிதன் போயிட்டானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அந்த காலத்து மனிதர்கள் நல்லா இருந்தாங்க, இப்போ உலகம் வர வர ரொம்ப தூய்மை கெட்டு போய், மனித பண்பாடு கெட்டு போய் ரொம்ப அழகு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் போல உலகமும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு சண்டை செய்கிறான்னே தெரியலை. மக்களை அழிக்கிறாங்க. சண்டை செஞ்சு மக்களை அழிக்கிறான். எதுக்காக சண்டை செய்கிறான்னே தெரியலை. எதுக்காக போர் செய்கிறான்னு தெரியல. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் நடக்குது. பல லட்சக்கணக்கான மக்கள் சாவறான். எதுக்கு அந்த மக்களை அழித்து நாட்டை பிடிச்சி என்ன பண்ண போகிறான்? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. மக்களை அழிக்கிறான். மக்களை அழித்து நாட்டை பிடிச்சி என்ன பண்ண போகிறான்? அவங்களுடைய வல்லரசை காமிக்கிறாங்க. நாட்டில் படிச்சிருக்கானுடைய பண்பாடெல்லாம் படுத்து, எல்லாம் தொழிலாக படுத்து, கமர்ஷியல் வியாபாரமாக படுத்து. தாமரை பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனுக்கு 1 லட்ச ரூபா வாங்குறேன். அங்கே பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவனுக்கு 6000 ரூபா சம்பளம் தான். அடி வயதில் கை வைக்கிறான கபோதி பயிலுங்க எல்லாம் வியாபாரமாக போட்டு. இன்னும் ஒரு பையனை பாப்பார பையனை சேர்த்து விட்டேன். 6 ரூபா சம்பளம். சனிக்கிழமை வரணும், ஞாயிற்றுக்கு ஒரு நாள் லீவு. காலையில் 8 மணிக்கு வரணும், சாயங்காலம் 8 மணிக்கு போகணுங்கிறேன். இன்னும் பள்ளிக்கூடமா நெருக்கி பிடிக்கிறான்னு திருட்டு போயிடுவேன். கமர்ஷியல் எப்படி வியாபாரம்? பள்ளிக்கூடங்கள்லாம் பள்ளிக்கூடங்கள்லாம் வீடாக இருக்க வேண்டும். வீடெல்லாம் பள்ளிக்கூடமாக இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் ஃபைனான்ஸ் பண்ண வேண்டும். டீச்சரமாக புடவை வைக்க வேண்டும். திருடனை வெளியே விட்டு படைக்க வேண்டும். நல்லவனை செய்தி அடைக்க வேண்டும். கோயிலுக்கு போய் கலர் வாக்க வேண்டும். கோயில் செடியை திருட வேண்டும். நல்லவர்களை அயோக்கியர்கள் உத்தம் கொண்டு செல்ல வேண்டும். திருடர்களை பாதுகாக்க வேண்டும். நல்லவர்களை ஜெயிலை வச்சு அடைக்க வேண்டும். நல்ல குடும்ப பெண்ணை காத்திருந்த கொண்டாடி நேரத்துக்கு ஐஜின் போக வேண்டும். இந்த காலம் வீட்டில் ஐயா சொல்கிறத கேளுங்க. நல்ல கருத்துக்களாக சொல்கிறாங்க. அருமையான கருத்துக்களாக சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா நன்கொடை வாங்கிட்டு 6000 ரூபா சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. 6000 ரூபா சம்பளம் டீ குடிக்கிறதுக்கா? பள்ளிக்கூட 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறேன். வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 5000 6000 3000 சிற்பாச்சு இருக்குது. பள்ளிக்கூடம் நடத்துனானுங்க. வேலை செய்கிற வயதில் அடிக்கிறானுங்க. இவங்க பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது 45,000 வரும். ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு அங்கே போடுறானோ என்ன போடுறானோ தெரியாது. இல்லை, உங்கள் காலத்தில் எம்எல்ஏ எம்பி பென்ஷன் வாங்கலை, இப்போ வாங்குறாங்க. இப்போ எம்எல்ஏ எம்பி பென்ஷன் வாங்குறாங்க. நம்ம வீட்டில் போலீஸார் இருந்தார். வீட்டில் ஜனவரியாக 10 லட்சம் தலையோடு உருவிட்டு போயிட்டான். போய் மேலெல்லாம் போய் பார்த்துட்டோம். நீங்கள் அங்கே போகாதீங்க, நாங்கள் கொட்டுதுன்னு சொல்லிட்டு கணத்தில் போட்ட கல்லாக போச்சு. நேற்று ஒரு போலீஸார் வந்தார். நம்மளுக்கு வாங்கி தரேங்கிறான். எங்கே வாங்கி தருவேன்? சிவகங்கை மானாமதுரையில் போலீஸ் பெட்ரோல் பங்கு எடுத்தாப்புல செக்யூரிட்டி வண்டியை பார்த்து சொல்லி போனேன். அவனை அடிச்சே கொண்டு விட்டானுயா. நாங்குநேரி பக்கத்தில் இது கேட்டான், செல்லு கேட்டான், போலீஸ்காரன் கொடுக்க முடியாதுட்டான். அவனை அடிச்சு சாத்தாங்குளம் திருச்செந்தூர் போகிற வகையில் இருக்குது. அப்பனா ஐயா அடிச்சே, அப்பனையும் பிள்ளையும் அடிச்சே கொண்டானுவேன். படுவாகி போயிடுவேன். அதெல்லாம் மனித நேயம் போயிடுச்சு.
மனிதநேயம் போனது தான் அதுக்கு காரணம். ஐயா அவர்கள் வந்து புனிதமான கருத்துக்களை சொன்னாங்க. மனிதநேயம் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கூப்பிட மாட்டேங்க நான் கோயில் சாப்பிடணும் சார். நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. இன்னொரு நாளைக்கு உங்கள் பேட்டியை நான் விரிவாக எடுக்கிறேன். நீங்கள் நல்லா தைரியமாக இருங்க, நல்லா உடம்பை பார்த்துக்கங்க. இன்னும் 10 வருஷம் கூடுதலாக நீங்கள் வாழணும், இன்னும் நிறையா பேசணும். உடம்பு பார்த்துக்கிறேன். உடம்பை பார்த்துக்கங்க. உடம்பு பார்த்துக்கிறேன். டெல்லியில் போய் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிட்டு வாங்க. நல்ல தைரியமாக இருங்க, உடம்பை பார்த்துக்கிறேங்க. உடம்பை பார்த்துக்கங்க. நான் உங்களுக்கு உடம்பை பார்த்துக்கிறேன். உடம்பை பார்த்துக்கிறேன். வணக்கம் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன்.